சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புகுந்த வீட்ல பொண்ணுங்க ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்யறாங்க. அதெல்லாம் கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு அவளை நம்மள ஒருத்தியா ஏத்துக்கணும். அப்பதான் அந்த பொண்ணால சகஜமா வாழ முடியும். தம் மக எங்க இருந்தாலும் நம்ம வீட்ல இருந்த மாதிரியே சுதந்திரமா இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு தாயோட ஏக்கமா இருக்கும். உங்க அம்மாவோட முரட்டுத்தனமான கோவத்தினால தேவிய பத்தி யோசிக்கும் போதெல்லாம் என் மகளுக்கு எதிராக எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். மண்டபத்துல அன்பு பண்ணது தப்புதான். அதுக்காக நீங்க யாரும் தேவிய குத்தி காட்டி அவளோட மனசை உடைச்சிடாதீங்க. ஒரு பெத்த தாயா என் தவிப்ப புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட மனசு விட்டு இதெல்லாம் சொல்றேன். அத்தை பழச கிளறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணா இறங்குவேன். ஆனா அதுக்காக என் பொண்டாட்டியை கஷ்டப்பட விட மாட்டேன். ஆனா எங்களால தேவிக்கு இது வரைக்கும் எந்த சித்திரவதை நடக்கலன்னு நான் பொய் சொல்லல. அந்த கசப்பான சம்பவத்தை யோசிக்கும் போது எங்க வீட்டு ஆளுங்க மேல எனக்கே கோவம் வருது. ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? இங்க மன்னிக்கிறதுனால மட்டும் தானே உறவு நீடிக்குது. விக்னேஷ், மன்னிப்புங்கிறது தவற திருத்திக்கிறதுக்காக தான். ஆனா உங்க அம்மா தேவிக்கு எதிராக செயல்படும் போதெல்லாம் தன்னை யாரும் கொடுமைக்கார மாமியாரா நினைச்சிட கூடாதுன்னு அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக மன்னிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தேவி அவங்களோட மருமகளா இன்னும் மனசார ஏத்துக்கலங்கிறது உங்களுக்கு எப்பதான் புரிய போதோன்னு எனக்கு தெரியல. அனி, இனி எதுக்காகவும் தேவி அம்மா திட்ட மாட்டாங்க. அவளை எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். இதுதானே விக்னேஷ் ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க. உங்களை ஆயுள் முழுக்க சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் உங்க குடும்ப வாரிசா அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கா. பெத்தவங்க கூட பிறந்தவங்கன்னு அத்தனை பேரையும் விட்டுட்டு உங்களை மட்டுமே நம்பி தனி ஆளா நிக்கிற பொண்டாட்டியோட கம்ஃபர்ட் ஜோனை ஏன் சரியாக்கணும்னு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? கட்டின புருஷன் தனக்கான நல்லவனா இருந்தாலும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்ணீர் சிந்துறானா எனக்காக கொஞ்சம் எங்க அம்மாவை சகிச்சுக்கலாமேங்கிற புருஷனோட ஆணித்தரமான எண்ணம் தான் காரணம். காதலிக்கும் போது அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, அவளுக்கு இப்ப எது தேவைன்னு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இனிமே அவ நமக்கானவ தானேன்னு அலட்சியமா நினைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்காக நீங்க 24 மணி நேரமும் கூடவே இருக்கணும்னு நான் சொல்லல. கர்ப்பமா இருக்கிற டைம்லயாவது அவளை சுத்தி என்ன நடக்குது, அவளோட அத்தியாவசிய தேவை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வயசானவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தேவின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்ற நீங்க உங்க அம்மாவை ஏன் திருத்த மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணி, எனக்கு புரியுது அண்ணி. நான் இனிமே புருஷங்கிறத தாண்டி நான் தேவி கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அவ கூடயே இருப்பேன். நீங்க உங்க தங்கச்சி தேவி எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமா நான் அவளை பாத்துப்பேன். அவளையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நான் கவனிச்சுக்கிறேன். நீ அதான் அவ புடவையில தீப்பிடிக்க காரணமா இருந்தவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமும் யார நினைச்சு பயந்து அவளை என் கூட அனுப்புறதுக்கு பயப்படுறீங்க? என் அம்மா தேவியை கொடுமைப்படுத்துவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க இருக்க வீட்டுல தேவி வாழறது சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? விக்னேஷ், பொண்ணை பெத்த எங்க அம்மாவோட தவிப்ப நீங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து உங்களை பிரிக்க பாக்குறோன்னு எங்களை விரோதியா பாக்காதீங்க. இப்போ அவளை அங்க அனுப்புற தைரியம் எங்களுக்கு இல்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாருங்க, நீ நான் உமாவே வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிட்டேன். ஆனா தேவி புடவையில தீ பிடிச்சதுக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அழறா. இப்படி ஒரு அவப்பெயரோட வெளில போனா தன்னை யாரும் கட்டிக்க மாட்டாங்க, என் வாழ்க்கையே நாசமாடும் கதறா. ஒரு
பொண்ணோட கண்ணீருக்கு நாம எதுக்கு காரணமா இருக்கணும்? உமாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவ எங்க கூடயே இருக்கட்டும். நீ ஆனா இதுக்கப்புறம் என் மாமாவால தேவிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவியை எப்படி இங்க தானே கூட்டிட்டு வர போறீங்க? அது வரைக்கும் அவ என் கூடயே இருக்கட்டுமே. இல்ல விக்னேஷ், குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணி அவள உங்களோட அனுப்பி வைக்கிறோம். அப்ப அது வரைக்கும் தேவியை நானும் பிரிஞ்சு வாழணும்னு சொல்றீங்களா? மாப்ள, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணாலும் வந்து தேவிய பார்க்கலாம். பிரியப்பட்டா அவ கூட நீங்க இங்கேயே இருக்கலாம். எங்களுக்கு அதுல சந்தோஷம்தான். ஆனா தேவிய நீங்க அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. தம்பி, நான் சொல்றேன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தேவி இடத்துல ஷாலினி இருந்து அவளுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருந்தா நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு உங்க தங்கச்சி அனுப்பி வச்சிருப்பீங்களா? உங்க சூழ்நிலை எனக்கு புரியுதுக்கா. ஆனா யாரோ செஞ்ச தப்புக்காக நான் என் பொண்டாட்டியை பிரிஞ்சு தண்டனை அனுபவிக்கணுமா? என்ன விக்னேஷ், தற்காலிகமான இந்த பிரிவு நிரந்தரம் கிடையாது. தேவி உங்க மனைவி. காலம் முழுக்க அவ உங்க கூட தான் வாழ போறா. ஆனா தன்னை சுத்தி என்ன நடக்குது, யார் நல்லவங்கன்னு தெரியாம அவ குழம்பி போயிருக்கா. இந்த நேரத்துல எல்லாத்தையும் மறந்து எங்க கூடவே இருந்தா அவ ரிலாக்ஸா இருப்பா. அவளோட தெளிவான சிந்தனையும் நிம்மதியான தூக்கமும் தான் வயித்துல வளர்ற குழந்தைய ஆரோக்கியப்படுத்தும். சரி அண்ணி, உங்ககிட்ட நான் எதிர்வாதம் பண்ண விரும்பல. நான் கிளம்புறேன். தேவி பாத்து, நான் வரேன். என்ன விக்னேஷ் கூட போக முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்லக்கா, நீங்க எல்லாரும் எனக்காக தானே அவர்கிட்ட பேசுனீங்க. ஆனா அவர் ஃபீல் பண்றத பாக்கும்போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவா பொண்டாட்டியான ஒரு சூழ்நிலை கைதியா என் புருஷன் தவிக்கிறாரு. அந்த தவிப்பு எனக்கு புரிஞ்சுது. ஆனா நிலைமை சரியில்லாம இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி யாரும் பேசாம அமைதியா இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அக்கா,